வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில யுஎஸ் ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னடா யுஎஸ் ஸ்டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோன்ட்டு ஃப்ரண்ட் பேஜ்லயே டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஃபோட்டோ வச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். பட் இது யுஎஸ் கம்பெனிஸ்க்கும் அதே மாரி டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே இன்னும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றியும் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சீக்கிரமா பார்த்து நம்ம முடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, நேத்து நைட்டு தான் இந்த அப்டேட்டே கிடைச்சது. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்டெல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நேத்து எல்லாம் போஸ்ட் பண்ணி வீடியோலாம் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, என் கண்ணுல பட்டது. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இத பற்றி ஆராய்ஞ்சு உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில என்னன்னா, இன்டெல் டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஃபேப் யூஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு $14 பில்லியன் வரைக்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இந்த சிப் பிசினஸ்ல. ஸோ அத பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய ஒரு கஸ்டமரா அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு பெரிய ஒரு கஸ்டமரா இன்டெல் ஆட் ஆயிருக்காங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். இது இன்டெலுக்கும் நல்ல செய்தி தான். ஏன்னா இப்போ யுஎஸ்ஸ தாண்டி ஃபேப் பார்த்தீங்கன்னா, இன்டெலுக்கு பல கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட பண்றது மூலியமா இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேப் ஏற்படும். இதனால நாள பின்ன ஏதாச்சும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்தாலும் தடையின்றி இவங்களுடைய ஃபேப் ரன் ஆகுறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அதே மாரி டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த டீல் ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது பெரிய ஒரு கஸ்டமரான இன்டெல் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் வெறும் சிப்பு மட்டும் தயாரிக்க போகிறதில்ல. செமிகண்டக்டரையும் தாண்டி மற்ற ஏஐ காம்போனன்ட், பிசி காம்போனன்ட்டையும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பில்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீலாக ஃப்யூச்சரில் மாறும் அப்படின்ட்டு நம்ம டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நம்ம நாட்டு கம்பெனியான டாடா நிறுவனம் எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறதையோ இந்த செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுது. அதே மாதிரி நம்ம யுஎஸ் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்டெல் நிறுவனத்தோட அடுத்தடுத்த மூவ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி அவங்க நெட்வொர்க் செக்மெண்ட்டை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அது எதுவும் பண்ண போகிறதில்ல. ரீஸ்ட்ரக்சரிங் எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இன்டெல்ல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு கிடச்சி இன்டெலோட ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் இன்டெலை தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்பு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போது ஸ்டெலன்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய ரெஃப்ரெஷ்டு ரேம் அண்டு ஜீப் லைனப்புக்கு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பெரிய அளவுக்கான வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டு ஸ்டெலன்டிஸ் நிறுவனத்தோட சிஇஓ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யுஎஸ் அண்ட் யூரோப் 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் டிக்ளைன் ஆயிருக்கு. அதை திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியோட முன்கட்டமா இந்த 2ஓட லான்ச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய சிஇஓ தெரியப்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த சிஇஓவான கார்லோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெலன்டீஸோட ப்ரைஸ ரொம்பவே தூக்கி வச்சிருந்தாங்க. ஸ்டெலன்டீஸ்னா அங்க இருக்கக்கூடிய பிராண்ட்ஸோட மாடல்ஸோட ப்ரைஸு ரொம்பவே அதிகமா இருந்தது. அதே மாரி மாடல்ஸ்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வராம இருந்தாங்க. ஆனா இப்போ மாடல்ஸ்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே மாரி பிரைஸ் முன்ன இருந்தத விட இப்ப டிக்ளைன் ஆயிருந்தாலும், மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது, இன்னுமே ஸ்டெலன்டிஸ் வாகனங்களோட விலை பார்க்கும்போது கொஞ்சம் பிரீமியமா தான் இருக்கு. அதை இன்னும் குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. இந்த குறைச்சதுக்கு அப்புறமும் காஸ்ட்லியா இருக்கு. அப்ப குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரேட் இருக்கும்னு நெனச்சு பாருங்க. இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டெலன்டிஸ இத்தன நாள் போட்டு பாடா படுத்தியிருக்கு. இப்போ ஸ்டெலன்டிஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் எல்லாம் தாண்டி ஓரளவு டீசென்ட்டான ஒரு ரிட்டர்னையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. இன்னொரு ஒரு வீடியோ இருக்கு. நம்ம ஸ்டெலன்டீஸை பத்தி தனியா அதில டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கிளீனா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேமோ இது பார்த்தீங்கன்னா, ரோபோ டாக்ஸி அமெரிக்கால இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ டைகர் குளோபல் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வேமோவோட ஒரு வாரத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,50,000 ரைடு குடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டா ரோபோ டாக்ஸி தான். டிரைவர் இல்லாம அந்த வாகனங்கள் இயங்கக்கூடிய வாகனத்துல 4,50,000 சவாரிகள வழங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது டெஸ்லாக்கு பெரிய அளவுக்கு ஒரு போட்டியா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வேமோ யாரோட நிறுவனம் அப்படின்ட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா,
கூகுளோட நிறுவனமா தான் வந்து இருக்கு. ஸோ கூகுளோட சப்சிடரி கூகுள் ரொம்ப காலமா இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இத வளர்த்து வந்திருக்காங்க. இப்போ அத அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கூகுள பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. அது போக இன்னும் வந்து 12 சிட்டீஸ்ல இத எக்ஸ்பேண்ட் பண்ண போறதாவும் வேமோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ரோபோ டாக்ஸி ஃபீல்ட்ல அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா, ஸோ டெஸ்லா இருக்காங்க. அடுத்தது ஊபர் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் முக்கியமான ஒரு நிறுவனங்களா இருக்காங்க. ஸோ டெஸ்லா இப்போ கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. மேபி இத ரீக்ளைம் பண்ணுவாங்க. இல்லன்னா இதுக்கு ஈக்குவலான காம்படிஷன குடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஊபர் பற்றியான நான் இன்னும் வந்து டிஸ்கஸ் பண்ணல. பட் லாஸ்ட்டா ஊபர் பத்தி நான் இன்னும் செக் பண்ணல. ஸோ லாஸ்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஊபர் வந்து ஸ்டெலன்டிஸ் அண்ட் என்விடியா கூட ஒரு கூட்டமைப்ப வந்து உருவாக்கியிருந்தாங்க. அது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, ஸோ இந்த சர்வீசஸ வந்து ஊபர் வந்து குடுப்பாங்க. டெக்னாலஜிய வந்து என்விடியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதற்கான வாகனங்கள முதல் கட்டமா ஸ்டெலன்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டமைப்போட சிறப்பம்சம். விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸி ஃபீல்ட்ல யுஎஸ்ல பெரிய ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய ஊபர் கிட்ட இருந்தும் ஒரு பெரிய காம்படிஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வருங்காலத்துல இந்த டிரைவர் வேலையும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் இதெல்லாம் அமெரிக்கா அண்ட் சைனா இந்த மாரி பெரிய கண்ட்ரீஸ்க்கு ஓகே. ஒரு ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஓகே. ஆனா நம்ம நாட்டுல இந்த ரோபோ டாக்ஸி எல்லாம் வருவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் அப்படிங்கிறதே நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது. அதனால நம்ம நாட்டு டிரைவர்ஸ்க்கு பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இல்ல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய பணிய செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. பட் என்னைக்கு இது வருதோ, அன்னைக்கு ஒரு பெரிய இழப்பு இந்த டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவ பார்த்து நம்ம புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாள் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!